ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதே ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸு. ஆனால் நம்ம பொதுவாக நம்ம ஒருத்தங்கக்கிட்ட பேசுவோம். எத்தனை நேரமாக ஒருத்தங்கக்கிட்ட பேசுவோம், இந்த ஒருத்தங்களை பற்றி மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் நம்ம ஒருத்தங்கக்கிட்ட பேசுகிறப்ப அவங்கக்கிட்ட பல பேரோட விஷயத்தையும் கேட்போம். அந்த பல பேரோடு இருக்காங்க இல்லையா, ஒத்தையாக அவள், அவன், அது ஒத்தையாக வரும் இல்லையா, அது தேர்ட் பர்சன். நம்ம ஃபஸ்ட்டு பர்சன். நமக்கு முன்னால் யார் வராங்களோ அவங்கக்கிட்ட நீ என்ன பண்ணுற, நீ எங்கே போகிற, அந்த நீங்கள் இங்கே 4-5 பேர் நமக்கு முன்னாடி இருந்தாலும் நீங்கள், அதுவும் அவங்களும் செகண்ட் பர்சன்ஸ் தான். நம்ம கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பர்சன். நமக்கு ஆன்சர் சொல்லிகிட்டு இருக்கிறவங்களாம் ஒருத்தையாக இருந்தாலும் நிறைய பேராக இருந்தாலும் செகண்ட் பர்சன். நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள கொஸ்டின் கேட்குறோம். யாரை பற்றி? அடுத்தவங்களை பற்றி, தேர்ட் பர்சன். இதில் அவன், அவள், அது, அவர்கள் வரும். அவன் அப்படின்னா ஹீ, அவள்னா ஷீ, அது இதுனா இட்டு, அவர்கள்னா தே. இப்போ நம்ம இந்த பையன் பேர் செல்வா, இவனுடைய தங்கச்சியும் தினம் போகிறா. அந்த பொண்ணுக்கிட்ட டைரெக்டாக கேட்குறதுக்கு பதிலாக அந்த பையன் பழகினாலும் அந்த பையன்கிட்டே கேட்குறாங்க இந்த பாட்டி. பார்க்கலாமா? இவங்க கேட்குறாங்க. இப்போது ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் கிட்ட தேர்ட் பர்சனை பற்றி. இந்த தேர்ட் பர்சன் இவன் தான் பேர் செல்வா, இவனோட சிஸ்டர், ஹிஸ் சிஸ்டர். சரிங்களா? ஃபஸ்ட்டு பர்சன் செகண்ட் பர்சன் இந்த பாய். ஓகேயா? இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த பாட்டி கேட்குறாங்க, அந்த பையன் செல்வா பேர் செல்வா. இப்போ செல்வாவை எங்கே போகிற தினம்னு வேர் டூ யூ கோன்னு கேட்டாங்க இல்லையா. இப்போ டூ யூங்கிறது டஸ் வரும். அவன் அப்படின்னா டஸ் ஹீ, அவள் அப்படின்னா டஸ் ஷீ, அதுனா டஸ் இட். இதே அவர்கள்னு ப்ளூரலாக வந்துச்சுன்னா டூ தே, அது அப்புறம் வரும். இப்போ இது பார்க்கலாம். வேர் டஸ் ஷீ கோ டெய்லி. எங்கே அவள் போகிறாள். டஸ் ப்ளஸ் கோ கோஸ், தினமும். ஷீ அவள், கோஸ் போகிறாள். எங்கே? டு த லைப்ரரி, லைப்ரரிக்கு. எப்போ? டெய்லி. அது இங்கே முதலே டெய்லிங்கிறதுனால மறுபடியும் நம்ம டெய்லின்னு சொல்ல வேண்டாம். தினம் எங்கே போகிறான்னா லைப்ரரிக்கு அப்படின்னு மட்டும் மொட்டையாக சொல்லுவோம். சிலப்போ தினம் லைப்ரரிக்கு போகிறோம், 2 விதமாகவும் சொல்லுவோம். செல்வா, வேர் டஸ் ஷீ கோ டெய்லி. அவள் தினம் எங்கே போகிறா? உன் தங்கச்சி, ஆனால் அவள்கிட்ட கேட்கல, நீ நல்லா பேசுகிறான்னு உங்கள்கிட்ட கேட்குறேன். செல்வா சொல்கிறான், ஷீ கோஸ் டு த லைப்ரரி டெய்லி. நீங்கள் டெய்லிங்கிறதையும் போட்டுக்கலாம், இல்லைன்னா இது அண்டர்ஸ்டுட் தான். அவள் தினம் லைப்ரரிக்கு போகிறா. தினம் எங்கே போகிறா? அவள் லைப்ரரிக்கு போகிறா அப்படின்னாலே இந்த அண்டர்ஸ்டுட் தினம் அப்படிங்கிறது அவங்க கேட்குறதுனால தினம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆன்சர் தான் சொல்கிறாங்க. டஸ் ப்ளஸ் கோ, இஸ்ஸு சவுண்டு இது சேர்த்திக்கும், இந்த இஎஸ்ஐ இது சேர்த்திக்கும், எஸ் இஎஸ் இந்த மாதிரி இஎஸ் சேர்த்துக்கும். சரி, இது பிரித்து விட்டு கொஷினாக கேட்குறப்ப நடுவில் பிரித்து விடுது. இந்த ஷீ வருது. ஷீ டஸ் ப்ளஸ் கோஸ் ஆகுது. ஷீ கோஸ் டு த லைப்ரரி டெய்லின்னு போட்டுக்கலாம், இப்படியும் முடிச்சுக்கலாம். இட் இஸ் அண்டர்ஸ்டுட். இது அர்த்தம் ஆகுது இல்லையா. அவள் தினம் எங்கே போகிறா? லைப்ரரிக்கு அப்படின்னாலே தினம் லைப்ரரிக்கு போகிறான்னு அர்த்தம். அடுத்தது கொஷின் கேட்குறாங்க. வேர் டிட் ஷீ கோ எஸ்டர்டே. வேர் டிட் ஷீ கோ எஸ்டர்டே. எங்கே அவள், டிட் கோனா வெண்ட்டு, போனாள், நேற்றுங்கிறது இறந்த காலம். இப்போ கொஸ்டின் டிட்டு யாரை பற்றி கேட்குறோங்களோ அது, அப்புறம் செய்யும் செயல் இப்படி வரும். வேர் டிட் ஷீ கோ எஸ்டர்டே. ஷீ டிட்டு ப்ளஸ் கோ வெண்ட்டுன்னு ஆகிடும். டஸ் ப்ளஸ் கோஸ்ன்னு ஆகுது. டிட்டு ப்ளஸ் கோ சேர்த்தினா வெண்ட்டுன்னு ஆகுது. ஷீ வெண்ட் டு லைப்ரரி, வெண்ட் டு த லைப்ரரின்னு சொல்லலாம். வெண்ட் டு லைப்ரரி, டு த லைப்ரரினா இப்போ தினம் லைப்ரரி போகிறனால வெண்ட் டு போடலாம். எப்பயாவது ஒரு நாள் போகிறப்ப த போடலாம். பட் ரொம்ப கீனாக பார்க்குறப்ப அப்படி இல்லைன்னா கு அப்படிங்கிறதுக்கு 2 போட்டுக்கிறோம்.
ஷீ வென்ட் டு தி லைப்ரரின்னு சொல்லலாம். ஷீ வென்ட் டு லைப்ரரி. ஷீ வென்ட் டு என்ன இது வந்து தினப்படி யூஸ் பண்ணாலும் த போடணும்னு இல்லை, போட்டாலும் தப்பில்லை. ஷீ வென்ட் டு லைப்ரரி எஸ்டர்டே ஆல்சோ. நேற்று கூட அவள் லைப்ரரிக்கு தான் போனான். நேற்று எங்கே போனா? வேர் டிட் ஷீ கோ எஸ்டர்டே? ஷீ வென்ட் டு லைப்ரரி எஸ்டர்டே ஆல்சோ. நேற்று தான் அவள் லைப்ரரிக்கு போனா. அந்த அம்மா கேட்குறாங்க, வேர் வில் ஷீ கோ டுமாரோ? வேர் எங்கே, வில் ப்ளஸ் கோ வில் கோன்னு ஆகும். இந்த நடுவில் யாரை பற்றி கேட்குறோமோ அது பிரித்து விடும். வேர் வில் ஷீ கோ டுமாரோ? எங்கே அவள் வில் கோ போவாள், டுமாரோ நாளைக்கு. ஷீ இந்த வில் இந்த ஷீ வந்துட்டு இங்கே வந்துடும், இந்த வில் கோ சேர்ந்துக்கும். ஷீ வில் கோ டு த லைப்ரரின்னு சொல்லலாம். ஷீ வில் கோ டு லைப்ரரி டுமாரோ ஆல்சோ. நாளைக்கும் கூட தான் அவள் லைப்ரரி போவா. அவள் ஷீ வில் கோ போவாள் எங்கே? லைப்ரரிக்கு. எப்போ? நாளைக்கும். நாளைக்கும் தான், நாளைக்கும் டுமாரோ, நாளைக்கும் தான், நாளையும் தான் தான் அப்படின்னு சொல்கிற ஆல்சோ. சரிங்களா? இதை படித்து பாருங்கள். இதெல்லாம் புரியலன்னா நீங்கள் கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். ஈஸியாக தான் இருக்குது. நாளைக்கு இப்போது செல்வா கிட்ட அந்த செல்வாவோட தங்கச்சியை பற்றி அவள் அவள் அவள்னு ஷீ யூஸ் பண்ணோம். இதுக்கு அடுத்தது செல்வாவோட தம்பி, இதை விட இந்த தங்கச்சியோட கொஞ்சம் சின்ன தம்பி, அவனும் பின்னாடி வந்துட்டுருக்கான், டெய்லி போகிறான்ல, அதை பற்றி அந்த பாட்டி கேட்பா. அதை நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.